இப்பொழுதாவது விழித்துக் கொண்டால் வருகிற 1-2 மாதங்களில் இதை சரி செய்து இந்த ஆட்சியை வீழ்த்துகிற வல்லமையை பெறலாம். வேன்ல பஸ்ஸில் மேலே ஏறிட்டு கையாட்டி ஆட்டி பேசிட்டு இருந்தா இவங்க காசு செலவு பண்ணி கூட்டிட்டு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு தனக்கு பெரிய ஆதரவு இருக்கதாக அவர் நம்புறார். இல்லைங்க, இந்த முறை ஆட்சி மாற்றம் உறுதிங்க, இந்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்துருங்க, இந்த அரசாங்கம் என்னைக்கு போகணும், திமுக வீழ்த்தப்பட்டிருங்க, அந்த உணர்வுகள் இன்னும் வரல. 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்துல ஒரு துரும்பை கூட திமுகவுக்கு எதிராக அவர் நகர்த்தியதில்லை. திரு ஸ்டாலின் அவர்கள் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கவர்னர் இடத்துல நான் ஆதாரப்பூர்வ குற்றச்சாட்டுகளை 14 அமைச்சர்களுக்கு எதிராக நான் கொடுத்திருக்கிறேன் பேசினாரா இல்லையா? அதிமுக வாக்குகளை தனதாக்கி கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் அதிமுக கட்சிக்கு தான் பொதுச் செயலராக தொடர வேண்டும். ஒருவேளை பாஜக மீண்டும் மீண்டும் அவரை புறக்கணித்தால் திமுகவோடு அணி சேருவதற்கு அவர் தயங்க மாட்டார். அதற்குரிய பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தி இருப்பதாக நான் அறிகிறேன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இப்போ இந்த திருமாவர்களோட இந்த பேச்சுக்கு அதிமுகவினோட எதிர்வினைகள் விமர்சனங்கள் அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்துகிற மாதிரியான விஷயத்தில் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. இவங்க கொள்கை தலைவர்களை இவங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கிற விஷயத்தை பார்த்தாங்க. இதுக்கு ஓரளவுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜகவினுடைய கைக்கூலியாக இன்றைக்கு பயணித்து கொண்டிருக்கிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள் பாஜக இல்லாத கூட்டணியை தான் விரும்புகிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பாஜக இல்லாத கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக, அந்த அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்தால் வெற்றி கூட்டணியாக அது இருக்கும். மீண்டும் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்கும். அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதை எப்படி செய்யறதுன்னு தெரியலை. மற்ற தெரிஞ்சவங்களையும் செய்ய விட மாட்டேங்கிறாரு, அவரும் செய்ய மாட்டேங்கிறாரு. சும்மா ஊர் பூரா வேனில் பஸ்ஸில் மேலே ஏறிட்டு கையாட்டி ஆட்டி பேசிகிட்டு இருந்தால் இவங்க காசு செலவு பண்ணி கூட்டிகிட்டு வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு தனக்கு பெரிய ஆதரவு இருக்கதாக அவர் நம்புகிறார். அது அல்ல அரசியல் களம். மக்கள் பேசணும். அந்த கூட்டத்துக்கு கூட்டம் காட்டுறது அது அல்ல. மக்கள் பேசுகிறேன். இல்லைங்க, இந்த முறை ஆட்சி மாற்றம் உறுதிங்க, இந்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்துருங்க, இந்த அரசாங்கம் என்னைக்கு போகணும், திமுக வீழ்த்தப்பட்டிருங்க, அந்த உணர்வுகள் இன்னும் வரல. அப்படி ஒரு உணர்வுகளை உருவாக்குவதற்கு, அந்த ட்ரெண்டை, அந்த கல யதார்த்தத்தை உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தவறுகிறார். அதுக்கான ப்ராசஸில் தான் இருக்கிறாரு. அதோட வெளிப்பாடு தான் இந்த மக்கள் கூட்டமும் அதுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும். தொடர்ந்து மக்கள் கூட்டம் காசை கொடுத்தா வர்றதுங்க. இது அதில் இப்போ கூடுற கூட்டமெல்லாம் நீங்கள் வடிவேலுக்கு 2011 வராத கூட்டமா என்ன? வடிவேலுக்கு என்ன கூட்டம் கூடுச்சு? அவ்வளோதானே. கொஞ்சம் காமெடியாக பேசினா எல்லாரும் வருவாங்க. தொடர்ந்து திமுக அரசாங்கத்தை விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்காக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்கிறதுக்கு ஸ்டாலின் அவர்கள் எதிர்வினை சொல்கிறதும் தொடர்ந்து அந்த வார்த்தை போர் ஒன்று போயிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். இது திமுக வர்சஸ் அதிமுக, ஸ்டாலின் வர்சஸ் சிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு இதை கிரியேட் பண்ணுது. இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கும் அதிமுக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக தொடர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா இன்றைய தேதிக்கு ஒரு மிக பலகீனமான எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இதுவரைக்கும் இந்த திமுக அரசாங்கம்? இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் 2 விஷயத்தை பாருங்கள். ஜெயலலிதா அம்மா மரணத்துக்கு, அதாவது இந்த 2014 அந்த என்றைக்கு குன்ஹா அவர்கள் அந்த தீர்ப்பு வந்ததோ, மென்டலி சீஸ் டெட், மனதளவில் அவர் இறந்து விட்டார். அதுக்கு யார் காரணம்? கருணாநிதி அவர்கள், திமுக, அவங்க போட்ட வழக்கு காரணம். அப்போ உடனே அதிமுகவில் என்ன நினைக்கணும்? இப்போ நீ மட்டும் யோகியம்மா, உங்கள் மேலே எத்தனை வழக்கு இருக்குது என்று எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்குகளை எல்லாம் துரிதப்படுத்தினாரா? 4.5 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு துரும்பை கூட திமுகவுக்கு எதிராக அவர் நகர்த்தியதில்லை. அதே போல் திரு ஸ்டாலின் அவர்கள் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன், 90 நாளில் இவர்களை சிறையில் அடைப்பேன், கவர்னர் இடத்துல நான் ஆதாரப்பூர்வமாக குற்றச்சாட்டுகளை 14 அமைச்சர்களுக்கு எதிராக நான் கொடுத்திருக்கிறேன் பேசினாரா இல்லையா?
கொடநாட்டில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பேன், அம்மா மரணத்தில் மர்மத்தை வெளிக்கொண்டு வருவேன். இதெல்லாம் ஸ்டாலின் பேசுனதுங்க. யாராவது அவருக்கு போட்டு காட்டணும், இந்த எலெக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜனங்க இதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. இதில் எதையாவது செஞ்சாரா? ஏன் செய்யலை? அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இன்றைக்கி கான்ட்ராக்ட் செய்கிறவன் பாதி பேர் எடப்பாடி பழனிசாமியோட கான்ட்ராக்டர்ஸு, அவங்க ஆளுக தான். ஆட்சி தான் வேறு, கலெக்ஷனில் பர்சன்டேஜ் ஜாஸ்தி, முன்ன இருந்ததை விட இப்போ ஜாஸ்தி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிறதுனால பர்சன்டேஜ் கொஞ்சம் குறைச்சல். மற்றபடி வியாபாரம் நடக்குதே ஒழிய அதிமுக இப்போ எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் துடிப்போடு இருப்பார். என்னைக்கு எலெக்ஷன் வரும், இந்த ஆட்சியை காலி பண்ணிவிட்டு நம்ம கட்சி ஆளுங்கட்சியாக வரணும்னு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எந்த அதிமுக காரனும் அப்படி உணர்ச்சி பொங்க இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு திமுக காரங்க இந்த ஆட்சி மீது கோபத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் வரல என்று இருக்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் அவர்கள் பலகீனத்தில் எடப்பாடியும், எடப்பாடி அவர்கள் பலகீனத்தில் ஸ்டாலினும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு மத்தியில் ஆளுகிற பாஜக அவர்கள் கால் பதிக்க நினைக்கிறாங்க. விஜய் ஒரு புறம் அதிமுக வாக்குகளை தனதாக்கி கொள்ள முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் களம் அதிமுக ஆள்வதற்கு தயாராக இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவமும் சாதுரியமும் விட்டு கொடுத்து செல்கிற அந்த மனப்பான்மையும் அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை ஒருங்கிணைக்கிற முயற்சியும் எடப்பாடி கிட்ட இல்லை. 2 கட்சியுமே பலவீனமாக இருக்குது, அதை 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. பார்க்கும்போது கூட்டணியாக பார்த்தா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அதிமுக பாஜக தவிர்த்து மற்ற கட்சிகள் இன்னும் வரல, பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து திமுக பக்கம் நகர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2-3 பேர் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அதிமுக பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் சார். இல்லை, நிச்சயமாக. அதாவது அந்த ஒரு நேரேஷன் வந்து தவறுதலாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு இது கூட நாட் டூ லேட், இப்பொழுதாவது விழித்து கொண்டால் வருகிற 1-2 மாதங்களில் இதை சரி செய்து இந்த ஆட்சியை வீழ்த்துகிற வல்லமையை பெறலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது குறித்து சிந்திப்பதாக எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி கட்சியில் நீக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், அல்லது அந்த ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ், டிடிவி எல்லாரையும் சேர்த்த ஒரு அதிமுக அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நிச்சயமாக ரொம்ப பலம் பொருந்தியதாக இருக்கும். அதிமுக தொண்டர்கள் அதான் விரும்புகிறாங்கிற விஷயத்தையும் சொல்கிறீங்க. கிரவுண்ட்லையுமே அதை பார்க்க முடியுது. அதை செய்கிறதுக்கு இபிஎஸ் அவர்களை எது தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு கட்சி ஆளுங்கட்சியாக வரணும் என்பது முக்கியம் இல்லை. கட்சிக்கு தலைவராக அவர் தொடர வேண்டும் என்பதற்காக மட்டுமே அவர் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார். ஸோ ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். எடப்பாடி பழனிசாமியினுடைய நோக்கம் அதிமுக கட்சிக்கு தான் பொதுச் செயலராக தொடர வேண்டும், இரட்டலை சின்னத்துக்கு தான் கையொப்பம் இட வேண்டும். இதுதான் அவரோட நோக்கம். அதை நோக்கி மட்டுமே அவர் பயணிக்கிறார். அதிமுக ஆளுகிற கட்சியாக உருவெடுக்க வேண்டும் என்கிற வேகம் அவரிடத்துல போதுமான அளவுக்கு இல்லை. ஏதாவது மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? நடக்க வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். ஓகே, கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தீங்க அதிமுகவோட வாக்குகளை விஜய் அவர்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. அவருமே தொடர்ந்து பெரியார் அண்ணாவெல்லாம் கோட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கூட அண்ணாவோட ஒரு சமீபத்திய கோட்டை மீட் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ அது எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் அதிமுகவோட ஓட்டுகள் விஜய் பக்கம் போகிறதுக்கு? அதிமுக வாக்குகள் வந்து அதிமுக விட்டு வெளியேறாது. வருத்தத்தில் இருக்கிறாங்க, சோர்வில் இருக்கிறாங்க. அந்த அதிமுக அனுதாபிகளாக இருக்கிற அந்த பொதுமக்கள் வாக்குகளை அதிமுக பெறுவதற்கு முயற்சி செய்யணும். விஜய் இப்போ தான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். இன்னும் அவர் கள பணிகளுக்கு செல்லலை. சும்மா 2 மாநாடு போட்டிருக்காரு, அவ்வளோதான். ஒரு மாநாடு முடிஞ்சிருக்குது, இன்னொரு மாநாடு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் தினை யாரோ ஒரு அறிக்கை எழுதி கொடுக்குறாங்க. களத்தில் இறங்கினா மட்டும்தான் தெரியும். தேர்தல் களம் என்பது சற்று வித்தியாசமானது. அவர் தொடர்ந்து சொல்லப்படக்கூடிய விஷயம், ஒரு பெரிய ஸ்டார் ஆக்டராக இருக்கிறாரு, போனால் க்ரௌடை ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் அது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும். ரஜினிகாந்தும் பெரிய ஸ்டார் தானே, அவர் ஏன் பின்வாங்கினார்? கடைசியாக கட்சி ஆரம்பிக்கிற முடிவிலிருந்து அவர் பின்வாங்கின பொழுது என்ன சொன்னார்? 10-15% தான் வாக்கு வாங்க முடியும், வெற்றி பெற முடியாது, ரஜினிகாந்தே சொன்னார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு காரணம். பட் இந்த காரணத்தையும் அவர் வந்து சொன்னார். அது அதனால ஒரு கூட்டணியோட சேர்ந்தால் விஜய்க்கு ஒரு எதிர்காலம் இருக்கலாம். பட் தனித்து நின்று விஜயால் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும். 2வது, விஜயோ திமுகவோ பாஜகவோ அதிமுக ஒன்றுபட்டு ஒரு தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையில் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட தலைமையால் வழிநடத்தப்பட்டால்
இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆளுகிற வலிமையை அதிமுக பெற்றிருக்கிறது. ஆனால் அதை வழிநடத்த தகுதியான நபராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. இப்ப நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டும் சரி, மற்ற கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு தயங்குறதும் சரி, பாஜக கூட்டணியில் இருக்குங்கிற விஷயமா தான் இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி பிரிஞ்சிச்சு அப்படின்னா வேற கூட்டணிகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த கூட்டணி பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அது பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி எப்படி வேணாலும் யூட்டர்ன் அடிப்பார், அது பாஜகவுக்கும் தெரியும். இதெல்லாம் ரொம்ப டூ ஏர்லி இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பேசுறதுக்கு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ திரும்ப மோடியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அவரோட மூவ் என்னவா இருக்கும், என்ன பண்ண போறாருன்னு யூகிக்கிறீங்க? தெரியல. ஓபிஎஸ் வந்து இப்ப எல்லோருமே அந்த ஒரு நவம்பர் டிசம்பர் மாதத்துல தான் இறுதி முடிவுகள் எடுப்பாங்க. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிராக அவர் செயல்பட மாட்டார். ஒருவேளை பாஜக மீண்டும் மீண்டும் அவரை புறக்கணித்தால் திமுகவோடு அணி சேருவதற்கு அவர் தயங்க மாட்டார். அதற்குரிய பூர்வாங்க பேச்சுவார்த்தைகளை அவர் நடத்தி இருப்பதாக நான் அறிகிறேன். திமுக சேரனா கட்சியில் இணைஞ்சிருந்தால தனி கட்சி ஆரம்பிச்சு கூட்டணிக்கு போறது அந்த மாதிரி யோசிப்பாங்க. எது சும்மா கூட சுயேட்சையாக கூட நின்று திமுக ஆதரவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட வேண்டும். அவரோடு இருக்கிற அந்த இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாய்ப்பு பெற்று கொடுத்து விட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. எதுனாலுமே ஒரு நவம்பர் டிசம்பர் வாக்கில் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க. ஓகே சார், நன்றி சார். நிறைய அரசியல் கருத்துக்கள் பகிர்ந்துட்டேன். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.